இன்றைக்கி வந்து ஆட்டு போட்டி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், மிளகு, மல்லி, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், சீரகம் இவ்வளோ எல்லாமே லைட்டாக வறுத்துக்கிடணும். வறுத்துட்டு அது கூட வந்து கசகசா, வெங்காயம் அந்த ரெண்டையும் எண்ணெயில் வறுத்து, தேங்காய் இது எல்லாமே எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ இதை வந்து 2 மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல வந்து ஒரு மாதிரி பொரியல் மாதிரியும், இன்னொன்று வந்து மட்டன் கிரேவி மாடல்லையும் இதை செய்யலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். இது பொரியல் முறையில் செய்கிறது. இது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். வதங்கட்டு இது வந்து இன்னொரு மெத்தட் வந்து மட்டன் கிரேவி மெத்தடில் வந்து இதுக்கும் வந்து வெங்காயம் போட்டு விடணும். சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பவங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடுங்க 2க்கும். இது வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும். இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். போட்டி ஸ்மெல் கொஞ்சம் வராது. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கின உடனே இந்த போட்டி அதில் போட்டு தட்டணும். தட்டி நல்லா தண்ணி கிண்ட தட்டி நல்லா வதக்கணும். இது கிரேவி மெத்தடுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை போட்டு வதக்கணும்.